السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون. சதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ்வினுடைய கிருபையால் இன்றைய தராவீஹில் உள்ள 20 ரக்காத்துகளிலும் சூரா ஆல இம்ரான் என்கிற பெயரிலே ஒரு சூரா ஓதி முடிக்கப்பட்டது. இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா நம்மளுடைய வாழ்வாதாரத்தினுடைய சம்பாத்தியம் குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். நேற்றைக்கும் இன்றைக்கும் ஓதப்பட்ட வசனங்களில் அதிகமான வசனம் அல்லாஹு தஆலா வட்டியை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். அன்றைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் எதுவெல்லாம் பெரும் பாவங்களாக கருதப்பட்டனவோ அதுவெல்லாம் இன்றைக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் சர்வசாதாரண ஒரு பாவமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு அவ்வளவுதான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதுவெல்லாம் பெரும் பாவங்களாக சொன்னார்களோ, எந்த பாவமெல்லாம் உஹது மலையளவிற்கு ஒப்பிட்டு சொன்னார்களோ அந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் கொசுவினுடைய ஒரு ரெக்கையின் அளவிற்கு நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அவங்க சொன்னது எப்போ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தானதற்கு ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி இப்போ வரைக்கும் 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இடத்துல அந்த பாவங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது. மது அருந்துவதாக இருந்தாலும் சரி, ஜினாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அதே போன்று வட்டியுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் நம் இடத்திலே சர்வசாதாரண ஒரு பாவமாக இன்றைய காலத்திற்கு கருதப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு உம்மத் வரும், அந்த உம்மத் பெயர்களை மாற்றி வைத்து கொண்டு அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிக்கும் என்பதாக. வயுசம்மூனஹு பிகைரி இஸ்மின், அதற்கு அசல் பெயர் இல்லாமல் அதற்கு வேறு பெயரை சூட்டிவிட்டு அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிக்கும் என்பதாக. நாம் உதாரணமாக வட்டியை எடுத்துக்கொள்ளலாம். வட்டி என்கிற பெயர், அசலில் வட்டி என்பது ஹராம் தான். நம்மளுடைய காலகட்டத்தில் அது எப்படியெல்லாம் ஜாயிஸாக்க முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லுவார்கள் சில பேர். அது வட்டி கிடையாது, அது பேங்க்கில் வரக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி தான், பேங்க்கில் வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அது எங்களுக்கு ஜாயிஸ் ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் அந்த வட்டியை ஜாயிஸ் ஆக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஜாயிஸ் ஆக்குவார்கள் இன்றைய காலத்தில். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய சொன்னார்கள், ஒய் சம்மூனஹு பிகைரி இஸ்மின், அது அல்லாத வேறு பெயர்களை வைத்து கொண்டு என்னுடைய உம்மத்திலே இது போன்ற காரியங்கள் செய்வார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா மார்க்கத்திலே வட்டியை பற்றி சொல்லும் பொழுது எந்த சிறிய பாவங்கள் லிஸ்ட்லையுமே அல்லாஹு தஆலா வட்டியை சொல்லலை. பெரும் பாவத்தினுடைய லிஸ்ட்டில் தான் அல்லாஹு தஆலா வட்டியை சொல்கிறான். எந்த அளவிற்குன்னா, மது அருந்துவதை விடவும் ஜினா செய்வதை விடவும் நம்மளுடைய பார்வையில் எதுவெல்லாம் பெரும் பாவங்களாக தெரிகிறவோ அதை விடையெல்லாம் அல்லாஹு தஆலா வட்டியைத்தான் பெரும் பாவமாக சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனில் நம்ம 4 இடத்துல நேற்று ஓதுனதோடு சேர்த்து அல்லாஹு தஆலா 4 இடத்துல வட்டியை பற்றி சொல்கிறான். 4மே 4 செய்தியை சொல்லுது. அதில் முதல் செய்தி என்னன்னா, யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், அந்த வட்டியோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வட்டி வாங்குறவராக இருக்கட்டும், கொடுக்குறவராக இருக்கட்டும், துணை போகிறவராக இருக்கட்டும், கையெழுத்து போகிறவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், கியாமத் நாள் எழுப்பப்படும் போது அவர் எப்படி எழுப்பப்படுவார்னு சொன்னால், ஒரு ஷைத்தான் பிடிச்சதை போன்று ஒரு பைத்தியம் பிடிச்சதை போன்று எழுப்பப்படுவாங்க. நம்மளை மாதிரி மற்றவங்க எழுப்பப்படுற மாதிரி எழுப்பப்பட மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலுமே தெரியும். யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், அல்லாஹ் உபயோகப்படுத்தின வார்த்தை யதஹப்பதுஹு ஷைத்தான், ஷைத்தான் பிடித்ததை போன்று அவர் கியாமத்தில் எழுப்பப்படுவார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி சொன்னார், வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் தவிராமல் செய்வீர்களே ஆனால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் போர் புரிவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள்ங்கிற அல்லாஹ். எந்த பாவத்தை சொல்லும் போதுமே அல்லாஹ் தஆலா போர் புரிகிற தயாராக நம்மள்கிட்ட சொல்லலை. ஆனால் வட்டியை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் நீங்கள் போர் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் வட்டியினுடைய பாவம் அது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்று தாயிஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தாயிஃபிலே ஒரு கூட்டம் இருந்தது, தகீஃப் என்கிற கூட்டம். முஸ்லீமானதிலே கடைசியாக முஸ்லீமானவங்க. இவங்களுக்கும் மக்காவில் உள்ள அபூ ஜஹலுடைய கூட்டத்தார், அவங்க கூட்டத்தில் பனு முஹஸம்னு சொல்லி ஒரு கூட்டம், அவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் வட்டி பரிவர்த்தனை இருந்துச்சு.
நிறைய காசுகள் அங்கேருந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம ஆளுகளுக்கு காபிர்கள் நிறைய காசுகள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கிறான், வட்டி ஹராம் என்று. உடனே மதீனாவிற்கு தூது அனுப்பி கேட்கிறார்கள், இந்த ஆயத்தை வந்தது உண்மைதானவான்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொல்லிட்டு ஹஜ்ஜத்துல் விதால ஹஜ்ஜில் இருந்து யாழான் செய்கிறாங்க, அலா இன்னல் ஜாஹிலியத்தி மௌதுஉன் என்பதாக. அறியாமை காலத்திலே செய்யப்பட்ட எல்லா வட்டிகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால இருந்து யாழான் செய்கிறாங்க. இது ரெண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, வட்டியை பற்றி அல்லாஹ் சொன்ன செய்தி, லா தஅகுலு ரிபா அல்ஆஃபம் முதாஃபா. வட்டி இருக்குதே, அதை நீங்கள் பன்மடங்காக நீங்கள் பெருக்கி சாப்பிடாதீங்க அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பார்வையில் வட்டியை சாப்பிட்றது இருக்கே அது ஒன்று. அது அல்லாஹ்வுடைய பார்வையிலும் குர்ஆனுடைய பார்வையிலும் ஹதீஸினுடைய பார்வையிலும் வட்டியில் சாப்பிடுவது எப்படின்னா, நரக நெருப்பினுடைய நீங்கள் நெருப்பத்தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது வட்டியை பற்றி மூணாவதாக சொல்கிற செய்தி. நாலாவது அல்லாஹ் தஆலா வட்டியை பற்றி ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். அது என்னன்னு சொன்னால், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் தஆலா அழித்தே தீருவான். நீங்கள் போய் பேங்க்கில் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக டவுனாக இருக்கக்கூடிய பேங்க்கு, ஒன்றுமில்லாத பேங்க்கு. காரணம் அழிந்து போனதுக்கு வட்டி தான். ஒருத்தர் வட்டி வாங்கக்கூடியவரை பார்த்தீங்கன்னா தெரியும், சீக்கிரம் வீடு வாங்குவார், சீக்கிரம் இடம் வாங்குவார், பெரிய பெரிய மாளிகை கட்டுவார், எல்லாமே நடக்கும். ஆனால் யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அழித்தே தீருவான். இதுதான் உண்மை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், நல்ல சம்பாத்தியமும் கெட்ட சம்பாத்தியமும் ஒருபோதும் ஒன்றாகாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதிகமாக கிதாபுகளில் எழுதுகிறாங்க, மின் அஹ்பத்தில் அக்தாப், அதாவது உங்களுடைய வருமானத்திலே கேடுகட்ட வருமானம் எது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வட்டியை தான் சொல்லுகிறான் என்பதாக கிதாபுகளிலே அதிகமாக எழுதுகிறார். சில பேர் யோசிக்கலாம், வட்டி எதுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் ஹராம் ஆக்குனான்? அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, நம்ம இடத்துல எந்த ஒரு பரிகாரமும் இல்லாமல் அது நமக்கு எக்ஸ்ட்ரா சேருது. ஒருத்தர் 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம், திருப்பி கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா தான் வாங்கணும். அது 1,20,000 ரூபாயை வாங்கணும்னு சொன்னால் அது 20,000 ரூபாய்க்கு நம்மளுடைய வேலை என்ன? உழைப்பின்றி நம்ம இடத்துல ஊதியம் சேருகிறது. எனவே இந்த இது ஹராம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஹராம் ஆக்குனதுக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மனிதாபிமானம் இல்லாமல் போயிடும். பொதுவாகவே எப்படின்னா, வட்டி கொடுக்கக்கூடியவங்க பணக்காரவங்களாக இருப்பாங்க, வாங்கக்கூடியவங்க ஏழ்மையாக தான் இருப்பாங்க. 1 லட்ச ரூபா வாங்கிடுறது, திருப்பி கொடுக்கும்போது 1,10,000 ரூபாயை கொடுக்கணும்னு அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த இடத்துல மனிதாபிமானம் இல்லாமல் போயிடும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, ஒரு வீட்டில் பீரோவில் 1 லட்ச ரூபா பூட்டி வச்சுருக்காரு, சும்மா தான் பூட்டி வச்சுருப்பார், ஸ்லீப்பிங் மூடில் தான் கிடக்கும், தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு அண்டை வீட்டுக்காரர் மஃபாத்து ஒரு எமர்ஜென்சின்னு கேட்கும் போது அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு என்ன சொல்லுவார், நீ கொடுக்கும்போது எனக்கு 10,000 ரூபாய் சேர்த்து கொடு அப்படிங்கிறார். இந்த இடத்துல மனிதாபிமானம் இல்லாமல் போகிறது. சொல்ல வர்றது அதுதான், மனிதாபிமானம் இல்லாமல் போகிறது. அதே போன்றுதான் முதல் செய்தி, மனிதாபிமானம் இல்லாமல் போகிறது. இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா வட்டியை ஹராமாக்கி விட்டான். எனவே நாமும் இது போன்ற வட்டியை விட்டும் தவிர்த்து நம்முடைய சந்ததிகளும் ஹலாலான வருமானத்திலே வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت السلام ومنك السلام، تبارك يا ذا الجلال والإكرام. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. جزا الله عنها محمدا عنها وأهله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.